இப்போ வந்து பெட்ரோல் வண்டி, எலக்ட்ரிக் வண்டி அப்படின்றது இப்போதைக்கு வித்தியாசம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன வண்டி வரப்போகுதுன்றது தெரில. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து எலக்ட்ரிக் பைக்கு அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சுங்க முதல்ல. எலக்ட்ரிக் பைக்னால் இதுதான் இருக்கும். இதனால தான் சில பேர் காசு கம்மியாக கொடுக்குறாங்க, சில பேர் அதிகமாக கொடுக்குறாங்க. பட் மாடலு இந்த மாதிரி மாறும், கம்பெனி வித்தியாசம் இருக்குது, எல்லாமே இருக்குது. எலக்ட்ரிக் பைக்கை பொறுத்த வரைக்கும் பேட்ரி அப்படின்னு பார்த்தீங்க, ஃபஸ்ட்டு வந்து பெட்ரோல் வண்டியில் வந்து இன்ஜினுக்கு தேவையானது பெட்ரோல் ஆர் டீசல், இதை வச்சு தான் அந்த வண்டி ரன் ஆகிட்டுருக்கு. எலக்ட்ரிக் பைக்கை பொறுத்த வரைக்கும் பேட்ரி. அப்போ பேட்ரியில் எத்தனை வெரைட்டியான பேட்ரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேட்ரி வெரைட்டிஸ் வந்து நிறையா. அதில் வந்து பெஸ்ட்டான பேட்ரி என்ன அப்படின்றதான் முதல்ல பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து கிரஃபைன் பேட்ரின்னு எடுத்துக்கிட்டே அப்படின்னா, ஒரு 5 பேட்ரி இல்லை 3 பேட்ரியை சீரியஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அது பேர் கிரஃபைன் பேட்ரி. அந்த கிரஃபைன் பேட்ரியோட உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, லிக்யூடு, அந்த ஆசிட் தான் இருக்கும் உள்ளே. அந்த ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு டைம் சார்ஜ் போடும்போது ஒரு பேட்ரி 3 பேட்ரி இருக்குன்னா, ஒரு பேட்ரி ஃபுல்லாக சார்ஜ் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த பேட்ரி சார்ஜ் ஏற ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் இந்த ஒரு பேட்ரி சார்ஜ் ஏற ஆரம்பிக்கும். அப்போம்போது இந்த ஒரு நடுவில் உள்ள பேட்ரி வந்து இப்போ ஏதோ ஒரு அந்த லிக்யூட் வந்து வைப்ரேட் ஆயிடுச்சு, ஏதோ ஆச்சு, இது ஃபால்ட்டு அப்படின்னா, இந்த 3 பேட்ரியுமே நீங்கள் மொத்தமாக மாற்றணும். அப்போ அதோடய காஸ்ட் வந்து வேறு கூட வரும். அது ஏன்டா வண்டி எடுத்தோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடும். அது கிரஃபைன் பேட்ரி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்ரி. அது வந்து பெஸ்ட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. எங்கள் ஷோரூமை பொறுத்த வரைக்கும் லித்தியம் அயன் மட்டும் தான் நாங்கள் பண்ணுறோம். லித்தியம் அயன் பேட்டரிக்கு வந்து 3 வருஷம் வேரண்டி கொடுத்துருவோம். அதாவது அந்த பேட்ரிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, சின்ன சின்ன பேட்ரிகள் தான் இருக்கும் உள்ள. அதை வந்து சீரிஸ் பண்ணி மொத்தமாக 2 கேபிள் மட்டும் வெளில தர மாதிரி ப்ளஸ் மைனஸ் இருக்கும். இது வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆனிச்சு அப்படின்னா ஒர்க் பண்ணி அது என்ன ஃபால்ட்டுன்னு உள்ளே பிரித்து பார்த்து அந்த ஒரு பேட்டரியை தூக்கிட்டு இன்னொரு பேட்டரியை வச்சு நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இதுதான் பேட்டரியோட வித்தியாசம். இன்னொன்று வந்து இன்னொரு பேட்ரி வெரைட்டிஸ் இருக்குது. அது என்ன பேட்ரி? லித்தியம் ஃபெராக்சைடு, அதாவது எல்எஃப்பி அப்படின்பாங்க. அதான் தான் ஃபஸ்ட்டு எல்எஃப்பி. அது ஓவர் ஹீட்டை தாங்கக்கூடிய ஒரு இது. அது வந்து மேக்ஸிமம் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் பைக்கில் லித்தியம் ஃபெராக்சைடு, எல்எஃப்பின்ற பேட்ரி, லித்தியம் அயன் பேட்ரி, கிரஃபைன் பேட்ரி, மொத்தம் 3 பேட்ரி. இதில் ஃபயரு சீக்கிரம் ஆகக்கூடியது, இந்த கம்ப்ளைண்ட் ஆகக்கூடிய பேட்ரி கிரஃபைன் பேட்ரி. அது மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க, ரேட்டும் கம்மியாக கொடுப்பாங்க. இப்போ 3 வண்டி 1 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் வந்து போடக்கூடிய பேட்டரினா கிரஃபைன் பேட்டரி தான் போட்டு கொடுப்பாங்க. அந்த பேட்டரி 3 பேட்டரி 4 பேட்டரி தனித்தனியாக இருக்கும், அதை சீரிஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. லித்தியம் அயன் பேட்டரி பார்த்தீங்கன்னா அதோட காஸ்ட் வந்து கொஞ்சம் ஹையில் தான் இருக்கும். அதை விட இது 10,000 15,000 கூட இருக்கும். ஆனால் இதுக்கு வேரண்டி வந்து 3 வருஷம் கொடுத்துருவாங்க, 4 வருஷம் கொடுப்பாங்க, சில இடத்துல 5 வருஷமும் கொடுப்பாங்க. அந்த வண்டி அந்த குவாலிட்டி கண்ட்ரோலை பொறுத்து, கெப்பாசிட்டியை பொறுத்து வேரண்டி கொடுத்துருவாங்க. கிரஃபைன் பேட்டரிக்கு 1 வருஷம் தான் வேரண்டி கொடுப்பாங்க. எல்எஃப்பி பேட்டரிக்கு வந்து 5 வருஷம் வேரண்டி, அதுக்கு தான் 5 வருஷம் கொடுத்துருவாங்க. இதில் வந்து 3 பேட்டரி இருக்கும். அதனால் ஒரு எலக்ட்ரிக் பைக் எடுக்கிறீங்க அப்படின்னா இது என்ன பேட்ரி அப்படின்றத பார்த்துங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இது வந்து என்ன மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துங்க. ஓலா அப்படின்லாம் இருக்குது, ஓலா ஓகேயா, இந்த மாதிரி காம்பனண்ட் நிறையா இருக்குது, சிம்பிளு, இந்த மாதிரி நிறையா இருக்குது புதுக்கோட்டைக்குள்ளே. இதிலெல்லாம் என்ன மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன கண்ட்ரோல், அந்த வெரைட்டியை பொறுத்த வரைக்கும், அந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் அதில் என்ன பேட்ரி, என்ன கண்ட்ரோலரு, இதான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அடுத்து வந்து மோட்டார் பார்த்தாச்சா, ஹப் மோட்டார் இருக்குது. இன்னொன்று வந்து பெல்ட் மாதிரி பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கும் ஓலாவில், அந்த பேட்ரி, அந்த இப்போ வந்து ஹப் மோட்டார் பார்த்தாச்சு. அப்புறம் மிக் டிரைவ் மோட்டார். மிக் மோட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓலாலாம் யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து பெல்ட் மாதிரி வந்து சுற்றுறது மாதிரி பார்த்துருப்பீங்க. மிக் டிரைவ் மோட்டார் அப்படின்னா இந்த கியர் சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்களா, பெரிய வண்டி இந்த பல்லு மாதிரி சேஞ்ச் ஆகும்ல, அந்த மாதிரி மிக் டிரைவ் மோட்டார். இந்த மாதிரி என்ன மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்புல காஸ்ட்டு மாறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோலர்னு ஒன்று இருக்குது. கண்ட்ரோலரை பொறுத்த வரைக்கும் என்ன கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த இதை பொறுத்து தான் உங்களுக்கு ப்ரைஸு எல்லாமே மாறும். அந்த வண்டியோட கெப்பாசிட்டி, அந்த மோட்டரோட கெப்பாசிட்டி, பேட்ரி, பில்டு குவாலிட்டி, இதை வறுத்து தான் உங்களுக்கு வந்து ரேட்டு கூடும். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு ஷோரூமில் வந்து கூட இருக்குது, ஒரு ஷோரூமில் குறைச்சிருக்கு, ஏன் அங்கே போய் வாங்கக்கூடாது நாங்கள் அப்படிலாம் நிறையா கேள்விகள் இருக்குது. உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ, எந்த ரேட்டு ஃபஸ்ட்டு, அந்த எங்கே போகணும் வரணும், எத்தனை கிலோமீட்டர் ஒரு நாள் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு தகுந்தாப்பில் வண்டி வாங்கணும். எலக்ட்ரிக் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நம்ம வந்து 200 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு போயிட்டு வர்றோம் அப்படின்னா நம்ம 200 கிலோமீட்டர் வண்டியை போய் எடுக்கக்கூடாது. அதை விட கொஞ்சம் கூட கெப்பாசிட்டி உள்ள வண்டியை தான் உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா நம்ம வெயிட் ஏற்றுறோம், ஏதாவது ஆள் கூட வர்றோம் அப்படின்னா கொஞ்சம் புல்லிங் பவர் ஜாஸ்தி எடுக்கும்போது நம்ம மோட்டர் கெப்பாசிட்டி வந்து பேட்ரியோட கொஞ்சம் அந்த கிலோமீட்டரோட வந்து குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நம்ம வெயிட் எவ்வளோ ஏற்றுறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் வந்து
உங்களுக்கு கிலோமீட்டர் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலக்ட்ரிக் பைக்கை பொறுத்த வரைக்கும் 200 கிலோமீட்டர் போகிறோம், அதுக்கு தகுந்தாப்புல வண்டி எடுத்தேன், நாங்கள் 2 பேர் போனோம், ஏன் கொடுக்கல அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. அதை முதல்ல தெரிஞ்சுங்க. ஒரு 200 கிலோமீட்டர் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா 250 கிலோமீட்டர் கெப்பாசிட்டி உள்ள வண்டி தான் நீங்கள் வாங்கணும். ஒரு 50 கிலோமீட்டர் உள்ள 30 கிலோமீட்டர் கூட உள்ள கெப்பாசிட்டி வாங்கணும். ஏன்னா நீங்கள் கரெக்டாக 200 கிலோமீட்டர் தான் வந்தீங்க அப்படின்றலாம் எங்களுக்கு தெரியாது. அதனால் எலக்ட்ரிக் பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. வேரண்டி நிறையா இடத்துல எப்படி வித்தியாசமாக கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு தகுந்தாப்புல வண்டிகளை வாங்குங்க. கம்பேர் பண்ணி வாங்குறது வந்து உங்களுக்கு எப்படின்றத பார்த்துங்க. என்னென்ன அதாவது சொல்கிறேன்னா, என்ன யூஸ் பண்ணியிருக்காங்களோ, என்ன மாடலு, அதை பொறுத்து அவங்களுக்கு ரேட்டு கூடும் குறையும். பேட்டரியை பொறுத்து தான் வண்டியோட இன்ஜின். முதல்ல எலக்ட்ரிக் பைக்கை பொறுத்த வரைக்கும் இன்ஜின் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி தான், அடுத்து கண்ட்ரோலரு, அடுத்து மோட்டர். இதுதான் எலக்ட்ரிக் பைக்கு. 3 வண்டி 1 லட்சத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் கிராஃபைன் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் அதான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அவங்களால கம்மியான ப்ரைஸில் கொடுக்க முடியுது ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து லித்தியம் அயன் போட்ட வண்டி என்ன பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் காஸ்ட்டு கூட தான் இருக்கும். அதில் போய்ட்டு 3 வண்டி வாங்கலாம். அதுவும் இப்போ ஆஃபர் போட போகிறாங்க. இப்போ ஆஸ்கர் எலக்ட்ரிக் பைக் புதுக்கோட்டையில் ஆஃபர் போட போகிறாங்க. அதனால் எலக்ட்ரிக் பைக் பொறுத்த வரைக்கும் இதுதான் உள்ளே இருக்கும், வேறு எதுவும் இருக்காது அதில். அதுக்கப்புறம் ஒயரிங் ஃபால்ட் அடிக்கடி ஏதாவது கம்ப்ளைண்ட் வருதுன்னா ஒயரிங் ஃபால்ட்டாக இருக்கும். அது சரியான முறையில் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒயரிங் ஃபால்ட் வரும். இல்லை பேட்டரி உங்களுக்கு ஃபால்ட் வருது அப்படின்னா நீங்கள் வந்து சார்ஜர் ஏற்றுறது வந்து கொஞ்சம் கரெக்டாக ப்ளக் பண்ணி ஏற்றி ஆட்டோ கட் ஆஃப் ஆகும். ஃபஸ்ட்டு பேட்டரி சார்ஜர் வந்து அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போயாச்சும் தான் ஆட்டோ கட் ஆஃப் ஆக விடணும். மற்றபடி நம்ம டைமிங்கில் சார்ஜ் போட்டு சார்ஜ் எடுத்துக்கிட்டு வந்தோம்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அப்படின்னா எலக்ட்ரிக் பைக் வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோல் ஒரு நாளைக்கு 50 ரூபா போட்டிங்கன்னா வருஷம் கணக்கு பண்ணிங்கன்னா இது வந்து ரொம்ப சீப்பாக கம்மியாக தான் வரும். வீட்டு கரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 யூனிட் தான் இழுக்கும் கரண்ட்டு. ஆக்சுவலாக இவ்வளோ தான் இழுக்கும். இதுதான் எலக்ட்ரிக் பைக்கை பொறுத்த வரைக்கும். இது பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஓகே அப்படின்றத பிராண்டை நீங்கள் சூஸ் பண்ணி வண்டி வாங்கி ட்ரைவ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.